மினி டோனட்ஸ் ஈஸ்ட் எல்லாம் இல்லாமல் ரொம்ப நேரம் ஊற வைக்கிற வேலையெல்லாம் இல்லாமல் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 350 கிராம் மைதா, 100 கிராம் பொடிச்ச சக்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுல காய்ச்சினா 150 ml பால், 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் சாஃப்டா இருக்கிற 30 கிராம்ஸ் பட்டர் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து பிசையுங்க. அட்லீஸ்ட் 4 to 5 மினிட்ஸ் பிசைஞ்சுக்கணும். ஒரு ½ an hour மூடி போட்டு ரெஸ்ட் கொடுங்க. ஓபன் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ மைதாவை டஸ்ட் பண்ணிட்டு சப்பாத்திக்கு எப்படி நீங்க திரட்டுவீங்களோ அந்த மாதிரி திரட்டிக்கோங்க. ஆனா நல்லா திக்கா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ½ an inch இருக்கணும். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி எடுத்துக்கோங்க. அதை விட சின்னதா ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபிளேவரே இல்லாத ஒரு ஆயில்ல தான் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது கோல்ட் வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் தான், which is லைட் டெக்ஸ்சர் அண்ட் நம்மளோட டிஷ்ஷஸ்க்கு ஒரு நியூட்ரல் ஃபிளேவர் கொடுக்கும். எண்ணெயை மீடியம் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு நம்ம வடைக்கு எந்த அளவுக்கு போட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான் போட்டு எடுக்கணும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க. அந்த சின்ன சின்ன ஓட்டையில இருந்து எடுத்த உருண்டைகளை கூட நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எனி காம்பவுண்ட் சாக்லேட்டை இந்த மாதிரி மெல்ட் பண்ணிட்டு டோனட்ஸை ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுங்க. நான் டார்க் ஒயிட் அண்ட் மில்க் காம்பவுண்ட் வச்சிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம சிம்பிளா சுகர் கோட் பண்ணி கூட சாப்பிடலாம். ஆனால் பசங்களுக்கு இந்த மாதிரி தானே பிடிக்கும். இன்னும் அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிளா சாக்லேட்ல டிசைன் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம், இல்ல பிளெயினா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபிஸ் மட்டும் இல்லைங்க, நான் செய்யற எல்லா விதமான கேக்ஸ்க்கும், அதாவது நான் பட்டர் நெய் சேர்க்கலன்னா நான் சேர்க்கறது கோல்ட் வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஸோ நீங்களும் உங்க பேக்கிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் கேக்ஸ்னாலே நம்மளுக்கு ஃபிளேவர்லெஸ் ஆயில் தான் வேணும். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?